உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருவமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாகவும் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கனடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார். இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமா. அன்பர்கள் இதை தியானித்து நினைவு கூர்ந்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் எளிதில் வரும். இரண்டாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட பதிவின் தலைப்பு என்னவென்றால், இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 21/8/2024 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆவணி 5வது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் நரசிம்மர் திருமஞ்சன் திருப்பதி ஏழுமலையானுக்கு சகஸ்ர கலச அபிஷேகம் மழை பெய்ய வாய்ப்பு. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, பிறகு 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி துவிதியை இரவு 8:39 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் காலை 6:23 வரை. அதற்கு பிறகு புரட்டாதி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:32 வரை. யோகம் சித்த யோகம், அமிர்தம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம் ஆகும். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது 3வது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இது பரிகாரங்களும் பலன்களும், உலக புகழ் பெற்றது, பிரசித்தி பெற்றது, பாராட்டி பெற்றது. இதிலே கருட பகவானுடைய 101 ஆன்மீக குறிப்புகளை நேற்றைய தினம் வரை 50 குறிப்புகளை பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். 51 ஸ்ரீ கருட பகவானை உபாசனை செய்வதே அவரை சுட்டிக்காட்டும் ஸ்ரீமத் நாராயணியம் திருவடிகளையும் பற்றி கொள்வதற்கு தான். 52 வெளியூர் பயணங்கள், சுப செயல்கள் துவங்கும் நேரத்தில் கருட ஸ்லோகம் படிப்பது இடையூறு நேராது. 53 கார்கோடகன் என்ற பெயரை சொன்னால் 7.5 சனியால் ஏற்படும் கஷ்டம் விலகும் என்கிறது நலசரித்திரம். அந்த கார்கோடனை ஆரமாக அணிந்திருப்பவர்தான் கருடன். 54 ஓமர் எழுதிய இலியட் என்ற ரோமானிய காவியத்திலே ஒரு பெரிய பாம்பை பற்றியபடி கருடன் வானத்தில் வட்டமிடுவதாக கூறப்பட்டுள்ளது. காம்போஜத்தில் கருடனே யோக தேவதையாக இருந்து வருகிறார். 55 கருடன் தகத்த மேருமலையில் சிகரத்துண்டே சமுதிரத்தில் விழுந்து இலங்கை தீவு என்று பேசப்படுகிறது. 56
திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் உள்ள ஸ்ரீ கருட பகவான் 6-7 அடி உயரத்தில் நின்ற நிலையில் நாகங்களை பூண்டு சேவை தருகிறார். 57 கருடனது பீஜாந்திர மந்திரம் கம் சக்தி பீஜம் டம். கருடனுடைய பெயரிலே இரண்டும் இருக்கிறது. பெருமாள் சோதனை செய்து வரம் தருவார். கருடனோடு சேர்ந்து திருமாலை பிரார்த்தனை செய்தார், உடனே அமோகமான பலன் கிடைக்கும் என்கிறது பரிவதி பதிகம். 58 கோவில் கும்பாபிஷேக நேரத்தில் வானத்தில் கருடன் வட்டமிட்டால் நாடு சுபீட்சம் பெறும் என்பது ஐதீகம். 59 ராம ராவண யுத்தத்தில் பெருமாளையும் இளைய பெருமாளையும் நாக பாசத்தில் இருந்து விடுவித்தவர் தான் ஸ்ரீ கருடன். 60 கடலை கடையும் பொழுது திருமாலின் கட்டளைப்படி மந்திர மலையை தன் முதுகில் சுமந்து வந்து பார்க்கடலில் வைத்தவர் தான் கருடன். 61 கண்ணபிரான் துவாரகைக்கு வெளியே இருந்த போதெல்லாம் துவாரகையை காத்தவர் கருடன். 62 கருடனுக்கு பிரகஸ்பதி குலதேவதை. கன்னி பெண்களுக்கு திருமணம் பாக்கியம் கைகூடி வர குரு பார்வை வேண்டும். ஆகையால் கருடனுடைய அருள் கிட்டினால் பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும். 63 கருட புராணத்தை அமாவாசை, பௌர்ணமி, மாதபிறப்பு, கிரகணம், சிராத்தம் போன்ற முக்கிய தினங்களில் படிப்பது காரிய தடைகளை அகற்றி ஜெயமளி. 64 பொதுவாக வானத்தில் பறக்கும் சாதாரண கருடனுக்கும் தெய்வீகத்தன்மை வாய்ந்ததுதான். காரணம் அதுவும் கருடனின் பரம்பரை வாரிசு. 65 கருடனின் நிறம் பழுப்பு, கழுத்து வெள்ளை. இந்த வகை கருடன் மணிக்கு 105 கிலோமீட்டர் வரை பறப்பதாக பறவை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார். 66 வைணவர்கள் பழுப்பு நிற கருட பறவை தான் கருட தரிசனத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். வீர வைணவர்கள் கருட தரிசனம் செய்யாமல் உணவருந்த மாட்டார். 67 வானத்தில் கருடனை பார்ப்பது, அதன் குரலை கேட்பது நல்ல சகுனமாகும். அதிகாலையில் நமக்கு கருட தரிசனம் கிடைத்தால் நினைத்த காரியம் கைகூடும். 68 அமெரிக்க நாட்டு சின்னம் கருடன். இதனால் தான் அந்நாடு செழிப்புடன் விளங்குகிறது. அவர்களை கருடனை கோல்டன் பறவை, தங்க பறவை என்று, அதிர்ஷ்ட பறவை என்றும் கூறுகிறார். 69 கருடா மாலா மந்திரம் பாராயணம் செய்பவர்கள் எவ்வித துன்பத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். 70 ரத்தின பரீட்சை என்னும் நூல் மரகத பச்சை கல்லுக்கு கருடமணி என்றும் கருடோத்திரம் என்றும் பெயர்கள் உண்டு. 71 கருடனுக்கு கோபம் வந்தால் சிறகுகள் உதறி பறக்கும். 72 வீட்டில் கருடன் படம் பொம்மைகள் வைப்பதால் வாஸ்து குறைகள் நீங்கும். 73 ஆகாயத்தில் கருடனை பார்ப்பது, அவருடைய குரலை கேட்பது நல்ல சகுனம். காருட தரிசனம் புண்ணியம் என்று சமஸ்கிருதத்திலே இதை சொல்வார்கள். 74 கருடனின் குரல் சாமவேத துவனி ஆகும். பறவை இனங்களின் ராஜாவாக இவர் கருதப்படுவதால் இவருக்கு பட்சிராஜன் என்ற ஒரு பெயரும் உண்டு. 75 கருட் என்றால் சிறகு என்று பொருள். இதிலிருந்து கருடன் என்ற பதம் வந்துள்ளது. மேலும் 25 குறிப்புகளை நாளைய தினம் தொடர்ந்து பார்த்து நிறைவு செய்ய இருக்கின்றோம். அன்பர்கள் இதை கேட்டு அவரால் ஏற்படுகின்ற அந்த புண்ணிய கணக்குகளை உங்கள் வாழ்க்கை பாதையிலே சுமந்து நீங்கள் நாராயணனுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். 4வது பகுதியாக பேசுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கும் பாவம் 5ஆம் பாவம், புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாவத்திலே குழந்தைகள் இல்லை. ஏன்? 5ஆம் அதிபர் புதன் வீடுகளான கன்னி மிதுனத்தில் இருக்க அவ்வளவு சுலபமாக குழந்தைகள் ஏற்படுவது இல்லை. அப்படி ஏற்பட்டாலும் தாமதத்தின் அடிப்படையில் தான் அது உருவாகும். பஞ்சக பாதங்களை செய்தவருக்கு பிதுர் தோஷம், மாதுர் தோஷம், குலதெய்வ சாபம் உண்டாகும். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது இல்லை. ஆண் ஜாதகத்தில் 5ஆம் இடத்திலே புதன் பார்க்க, பெண் ஜாதகத்தில் 9வது இடத்தை அல்லது 5ஆம் இடத்தை
இரு அதிபதிகள் பார்க்க குழந்தைகள் பிறப்பது இல்லை. 9ஆம் இடம் அதிபர்களோடு கூடி இருக்க அசுபர்கள் 9வது இடத்தை பார்க்க குழந்தை பிறப்பது இல்லை. ராசிக்கு 8வது இடத்திலே தீய கிரகம் இருக்க குழந்தைகள் பிறப்பது இல்லை. 5, 7ஆம் அதிபர்கள் கூடி 6ல் இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை. 5ஆம் இடம் அதிபர் அசுபர்களுடன் கூடி 7ஆம் வீட்டிலே இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை. இவ்விதமாக இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினத்திலே தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த 5வது பகுதி கோச்சார பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சனி பகவான் உருவாக்கும் அபூர்வ ராஜயோகம். இந்த 3 ராசிக்காரர்களை ராஜாவாக மாற்றப் போகுதாம். உங்கள் ராசி என்ன? இந்து மதத்திலே சனி பகவான் நீதியை வழங்குபவராயும் பலன்களை அளிப்பவராயும் இருக்கிறார். அதே நேரத்தில் வேத ஜோதிடத்தில் உள்ள 9 கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஒன்றாக அவர் கருதப்படுகிறார். மேலும் இது மனித வாழ்க்கை பல்வேறு அம்சங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சனி பகவான் ஒருவரை ராஜாவாகவும் ஒரு நொடியிலே பிச்சைக்காரனாகவும் மாற்றிவிடுவார். அதே சமயம் ஒரு பிச்சைக்காரனை கூட நொடியிலே ராஜாவாக மாற்றிவிடுவார். அதனால்தான் சனி பகவானை நினைத்து மக்கள் அச்சப்படுகின்றனர். இருப்பினும் ஜாதக பகுப்பாய்வு நேரத்திலே சனியின் நிலை மிகவும் கவனமாக மதிப்பிடப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் மகர மற்றும் கும்ப ராசி அறிகுறிகளுக்கு சொந்தமானவர். சனி பகவான் 29 ஜூன் 2024 அன்று இரவு 11:40 மணிக்கு கும்ப ராசியிலே பின்வாங்கினார். ரெட்ரோகிரேட் என்ற வக்ர நிலையை அடைந்தார். இப்போது 4 மாதங்களாக இந்த நிலையிலே அவர் இயங்கி கொண்டிருக்கின்றார். தீபாவளிக்கு பிறகு, அதாவது 15 நவம்பர் 2024 அன்று சனி பகவான் மாலை 5:09 மணிக்கு அதன் சொந்த ராசியான கும்பத்தில் பிற்போக்கான நிலையில் இருந்து நேரடியாக திரும்புகிறார். சனி நேரடியாக இருப்பதால் சசய ராஜயோகம் உருவாகும். அத்தகைய சூழ்நிலையில் நவம்பர் 2024க்கு பின் வரும் காலம் 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலனளிக்கும். அவர்கள் யார் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷம். சனி நேரடியாக திரும்புவதால் உருவாகும் அபூர்வ சச ராஜ யோகம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலன் தரும். ராசியின் வருமான வீட்டிலே சனி நேரடியாக திரும்புவதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வருமானம் வீட்டில் சனி நேரடியாக திரும்புகின்ற காரணத்தில் இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய வருமானங்கள் ஆதாரங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையில் பணம் முதலீடு செய்ய இதுவே சிறந்த தருணம். இதனால் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலே ஈடுபட்டுள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகளை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் சிறப்பான பணி மூலம் பதவி உயர்வு கிடைக்கலாம். அடுத்தது ரிஷபம். சனி நேரடியாக திரும்புவதால் உருவாகும் சசராஜ யோகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாய் அமையும். ரிஷப ராசிக்காரர்களுடைய கர்ம வீட்டில் இந்த ராஜ கிரகம் ராஜ யோகம் உருவாகி இருப்பதால் சனியின் நிலை இவர்களுக்கு சாதகமாய் இருக்கும். இது போன்ற சூழ்நிலையில் சனி நேரடியாக திரும்புவது ரிஷப ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் அடைய சிறந்த காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் சொந்தமாக தொழில் நடத்துபவர்கள் அதிக வருமானத்தை பெறுவார்கள். அது மட்டும் இன்றி அவர்களுடைய வாழ்விலே பொருள் வசதியும் பெருகும். சனியின் நேரடி ஸ்தானம் வேலை தேடும் நபர்களுக்கு சிறந்த காலமாய் இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்கள் சனியின் நேரடி சஞ்சாரத்தால் உருவாகின்ற சசராஜ யோகம் சாதகமான பலனை தரும். மகர ராசிக்காரர்களுடைய செல்வம் மற்றும் பேச்சு வீட்டில் சனி திசை மாறுவதால்
தொழில் வாழ்க்கையில் நற்பெயரை பெற இது சிறந்த காலமாய் இருக்கும். இதன் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது நல்ல நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். உறவுகளை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை அன்பு நல் இணக்கம் நிறைந்ததாக இருக்கும். மேலும் மகர ராசிக்காரர்கள் தங்கள் நிதி நிலையில் முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும். இதனால் அவர்கள் முன்பை விட அதிக தன்னம்பிக்கை கொண்டவராக மாறுகிறார். சனி நேரடியாய் திரும்புவதால் அவர்கள் தங்கள் ஆளுமையிலே வித்தியாசமான மாற்றத்தை காணலாம். இது தவிர அவர்களுடைய பேச்சு மிகவும் கவர்ச்சிகரமாக மாறும். இதனால் மற்றவர்களை எளிதில் கவர முடியும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள், பாக்கியவான்கள் என்றால் மிகையாகாது. கருத்துகள் பொதுவாக சொல்லப்பட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது. அந்த தினப்பலன் ராசி பலனிலே நாம் முக்கியமான சில பகுதிகளை இணைத்திருக்கின்றோம். அது பஞ்சாங்க குறிப்பு, ஜோதிட சிறு குறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும், கோச்சார குறிப்பு, மேலும் ராசி பலன்கள், கணபதி வணக்கம் என்று 6 பிரிவுகளாக பிரித்து இது பேசப்படுவதால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக இருக்கின்ற 6வது பகுதியிலே இப்பொழுது 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பணியிலே வேலை பளு அதிகமாய் இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார். இதனால் ஆறுதல் அடைவீர்கள். சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு கூட ஏற்படும். எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தாமதமே ஆக இடம் உண்டு. மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்து எடுங்கள். சில சோதனைகளை கடந்து முன்னேற வேண்டிய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பணியில் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார். இதனால் ஆறுதல் அடைவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு கூட ஏற்படும். எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தாமதமாக இடம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள். சில சோதனைகளுக்கு பிறகே கடந்து முன்னேற வேண்டிய நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும். சிலருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெரும் மூச்சு விடுவீர்கள். பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும். இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்க பெறும். சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும். சிலர் வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாறுவார்கள். சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்க பெறும். தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும். மொத்தத்தில் நன்மைகள் நடந்தேறும். நல்ல நாள். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும். சிலருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாய் உயரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்கப்பெறும். சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும். சிலருக்கு வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாறுவார். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் கூட கிடைக்கப்பெறும். தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும். மொத்தத்தில் நன்மைகள் நடந்தேறும். நல்ல நாள்.
மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவ மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டியது இருக்கலாம். இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். முடிந்தவரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள். விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வீர்கள். பெண்களை பொறுத்த வரையில் குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும். எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள். வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போல் இருக்கும். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாணவ மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். தொழிலில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரை கவர சில சலுகைகள் அறிவிக்க வேண்டியது இருக்கலாம். இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்போதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள். விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும். எனினும் அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை அல்லது உத்தியோகத்தில் வழக்கம் போலவே இருக்கும். ஆனாலும் கவனம் தேவை. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதால் எதிலும் கவனமாகவும் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக மௌனியாக இருக்க வேண்டும். கவன சிதறல் இன்றி வாகனங்களை கவனத்தை குவித்து இயக்க வேண்டும். மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறிப்பது திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மேலும் அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடும் துணை செய்யும். அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலும் அவர்களுக்கு பல வகையிலே உதவி செய்கின்ற நிலையிலே இருந்து சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்க பெறும். கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு. முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அந்நியர் தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு. நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு. முடிந்தவரை குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அந்நியர் தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு. ஆனாலும் கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். அரசால் ஆதாயம் உண்டு. வேற்று மதத்தவர்கள் அறிமுகம் ஆவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றி பெறுகின்ற நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு. வேற்று மதத்தில் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றி பெறுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருகின்ற தன்மையை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்கும் நாள். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்.
எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நான். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நான். தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களை நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள். பிரபலங்கள் உதவுவார்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர் பக்கபலமாய் இருப்பார். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள். பழைய கடன் பிரச்சனையை கட்டுப்பாடுக்குள் வரும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும். உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நான். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் அரசு வகையிலே உதவிகள் சீக்கிரம் கிடைக்க இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஷூரிட்டி ஜாமீன் போடாது. கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அந்நிய நபர்கள் தலையீடு இன்றி நீங்களே பொறுமையாக பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். மாணவ மனைவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை. சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. முக்கியமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அலட்சியம் காட்ட வேண்டாம். குடும்பத்தில் செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். தொழில் அல்லது வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் அலைச்சல் மற்றும் வேலை பளு அதிகரித்து காணப்படும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் அரசு வகையிலே உதவிகள் சீக்கிரம் கிடைக்க இறைவனை அதிகமாக வேண்டிக் கொள்ளும். யாருக்கும் ஷூரிட்டி ஜாமீன் போடாதீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மற்றும் அந்நிய நபர்கள் தலையீடு இன்றி நீங்களே பொறுமையாக பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவ மாணவியர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை. சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட இடம் உண்டு. முக்கியமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அலட்சியம் காட்ட வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். தொழில் அல்லது வியாபாரத்தை சிந்தித்து செயல்பட்டால் தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் அலைச்சல் மற்றும் வேலை பளு அதிகரித்து காணப்படும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வாகன தொந்தரவு தரும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் செய்ய வேண்டாம். இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்துக் கொள்ளாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் தொந்தரவு தரும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விவாதம் வேண்டாம். இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று
நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.